தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகளுக்கு குட் நியூஸ். அதாவது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நற்செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இந்த சலுகை யாருக்கெல்லாம் பொருந்தும், எவ்வளவு தொகை தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் இது எந்தெந்த விவசாயிகளுக்கு தள்ளுபடி கிடைக்க போகுது, எவ்வளவு ரூபாய் கவர்மெண்ட் நமக்கான கடன் தொகையை தள்ளுபடி செஞ்சு நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, தமிழகத்துல கூட்டுறவு வங்கி மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசு அறிவிப்பின்படி சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்று சொல்றாங்க. ஆனா இந்த தள்ளுபடி அனைத்து விவசாயிகளுக்கும் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட காலகட்டத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை வழங்கப்பட உள்ளதாக தற்போது தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி மே மாசம் 1ஆம் தேதி, அதாவது 2025 மே 1ல இருந்து 2026 பிப்ரவரி 28 வரைக்கும் கூட்டுறவு வங்கிகள்ல பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறுவார்கள் என்று சொல்றாங்க. பிப்ரவரி மாசம் முடிஞ்சு மார்ச்ல இருந்து கடன் வாங்கி இருந்தீங்கன்னா இந்த திட்டத்துல நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும் சொல்லி நீங்க அந்த தள்ளுபடிக்காகவே போய் கடன் பெற்ற மாதிரி அவங்க கருத்தில் கொண்டு உங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தற்போது தள்ளுபடி தொகை எவ்வளவு என்பதை இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது கூட்டுறவு வங்கிகள்ல 75,000 அல்லது அதற்கும் குறைவாக பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய முழு கடன் தொகையும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 75,000க்கு மேல பயிர்க்கடன் பெற்றவங்க அதிகபட்சமா 35,000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. மீதமுள்ள கடன் தொகையை விவசாயிகள் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் மற்றும் இதர விவசாயிகள் என பல தரப்பினரும் பொருத்தும் வகையில அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதாவது இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 75,000க்கும் மேல நீங்க கடன் வாங்கி இருக்க கூடாது. 75,000க்கு உள்ள நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொகை முழுமையா தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்க 75,000க்கு மேல 1 லட்சமோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகபட்சமாக தான் 35,000, கன்ஃபார்ம் 35,000 தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்றத அவங்க சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள கடன் தொகையை விவசாயிகள் செலுத்தணும் அப்படின்றதையும் தகவலாக கொடுத்துருக்காங்க. அதே இந்த திட்டம் சிறு விவசாயி, குறு விவசாயி மற்றும் இதர விவசாயி என அனைத்து தரப்பினருக்கும் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பின் மூலம் பல லட்ச விவசாயிகள் கடன் சுமையில் இருந்து ஓரளவு நிவாரணம் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும் என்றும் விவசாயிகள் மத்தியில் பேசப்பட்டு வருது. எனவே நீங்கள் அல்லது உங்க குடும்பத்தில் யாராவது இந்த சொசைட்டில அக்ரி லோன் வாங்கி இருந்தீங்கன்னா கடன் பெற்ற தேதி மற்றும் தொகையை சரி பார்த்து இந்த தள்ளுபடி திட்டத்துக்கு தகுதியானவர்களா அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற அரசு திட்டங்கள், விவசாய செய்திகள் மற்றும் முக்கிய அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.